துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, எந்த பாதி எங்கு சேரும் யாரால் சொல்லுவது? தெய்வம் ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது. தமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. பூவை வைத்த பாவையே தீயை வைக்கிறான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் சாரம், மாறாதம்மா என் நாடும். ஏண்டி ஏண்டி நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் வருது? ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டோம்? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிச்சு கல்யாணம் பண்ணிட்டது பெரிய தப்பாடி? நான் உன்னை உயிருக்கு உயிரை நேசிக்கிறது பெரிய தப்பாடி? நீ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது அது ஒரு பெரிய குத்தமாடி? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா? இல்ல, என் பூனைக்குட்டி என் கூட தான் இருப்பான். அவன் என் சொத்து. அந்த என் மனையே வந்தாலும் நான் உன்னை கொடுக்க மாட்டேன்டி. அப்படியே மீறி அவன் கேட்டானோ முதல்ல என்ன எடுத்துக்கிட்டு அப்புறமா உன்னை எடுத்துக்க சொல்லுவேன். எங்க போனாலும் நீ என்னாலும் ஒன்னா தாண்டி இருக்கணும். நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால கண்டிப்பா வாழ முடியாது. எனக்கு அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இருக்காங்க. ஆனா நீ ஒருத்தி இல்லைன்னா நான் அனாதடி. நான் அனாதி ஆயிடுவேண்டி. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி. சத்தியமா என்னால தாங்க முடியாதுடி. நீ என்னை விட்டு போறேங்கிற அந்த வார்த்தையை என்னால கேட்க முடியலடி. அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு எங்கேயாவது போயிட்டா அப்பவே யாரும் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை ஆசைப்பட்டேன்டி. அது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்டி. எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லடி. நீ என் குழந்தையா இருந்தா போதும்டி. நீ மட்டும் எனக்கு போதும்டி. என் கூடவே இருடி. ஆயுசுக்கும் என் கூட இருடி. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி. நான் உன்னை விட மாட்டேம்மா. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டி. உன்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி நீங்க ரெண்டு பேருமே நல்லபடியா என்கிட்ட வந்துருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் உனக்கு சின்னதா கூட எதுவும் வர விட மாட்டேன்டி. அப்படி வர விட்டுட்டேன் நான் ஆம்பளையே இல்லடி. எதுவும் வராதுடி. நீ என் பொக்கிஷன்டி. உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும் தெரியுமா? நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை தராருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தருவது எனக்கு தரலாமே. ஏண்டி ஏண்டி உன்னை வேதனைப்படுத்துறாரு? வேணாம், உனக்கு எதுவும் வரக்கூடாதுமா. என் பூனைக்குட்டி எப்பவுமே என்கிட்ட சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு குழந்தைத்தனமா இப்படியே இருக்கணும்டி. இது என்னைக்குமே மாறாதுடி. மாறவும் கூடாது. நான் மாறவும் விட மாட்டேன். நீ என் சொத்துடி. என்கிட்ட தாண்டி இருக்கணும். இல்லம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. இந்த அருண் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பூனைக்குட்டிக்கு எதுவும் ஆகாது. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டி. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நீ நான் நம்ம குழந்தை அம்மா அப்பா வெந்திரித்து குழந்தைன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பா இருப்போம்டி. இந்த சந்தோஷத்துல உன்னை நான் வெளியில விடவே மாட்டேன்டி. நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். என் நெஞ்சுக்குள்ள இருக்கணும்டி. நீ இதே போல உன்னை எப்பவுமே நான் தாங்கிட்டு இருக்கணும்டி. உன்னை தாங்க முடியாம ஒரு நாளும் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அன்னைக்கு இந்த அருண் இல்லைன்னு அர்த்தம். என் உயிரடி நீ. என் உயிரை என்னை விட்டு போக விட்டுற வேணா? விட மாட்டேம்மா. நீ எப்பவும் விட மாட்டேன். நீ எங்க போனாலும் உனக்கு முன்னாடி நாங்க இருப்பேன்டி. கண்டிப்பா இருப்பேன்டி பூனைக்குட்டி. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி. இந்த மாமாவை அனதியாக்கிடாதடி. இந்த மாமா வாழ்றது உன் ஒருத்திக்காக தாண்டி. யார் என்ன நினைச்சாலும் சரி. என் அம்மா அப்பா தம்பி இவங்களுக்காக கூட நான் இருக்கணும்னு எனக்கு தெரியாதுடி. ஆனா என் மனசு முழுக்க உன் ஒருத்திக்காக மட்டும் தாண்டி இருக்கேன். ப்ளீஸ்டி என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி. எப்போ நீ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு என்கிட்ட சேட்டை பண்ணணும். நான் உன்கிட்ட சந்தோஷம் பண்ணணும். எப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சமேடி. அப்படி நினைச்சது தப்பாடி. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தது தப்பாடி. இல்ல நம்ம வாழ்க்கையில எதனா கண்ணு பட்டுருச்சா? இல்லடி, நம்ம இன்னும் நிறைய வாழணுமே. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா உன் கூட நான் ரொம்ப நாளைக்கு வாழணும்னு. நீ என் கூட ரொம்ப நாள் இருக்கணும்டி. எங்கேயும் போயிடாதடி. என்னை விட்டு எங்கேயுமே போயிடாதடி. சகல சகல உள்ள வரலாமா? கார்த்திக். வா கார்த்திக். அட என்னையா சகல, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க? அங்க கீழே எல்லாரும் வந்துட்டாங்க. வாயா. ஓ வந்துச்சான். சரி கார்த்திக் நீ போ, நான் இவ்வளவு படுக்க வச்சுட்டு வரேன். ஓ நிமி தூங்குறாளோ? சரி சகல நீ படுக்க வச்சுட்டு வா. ஆமா என்ன சகல ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் எதுவும் இல்லை கார்த்திக், டயர்டு, வேற ஒன்றும் இல்லை.
அது டயர்டா இருக்கு. வெளியில போயிட்டு வந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் ஃபேஸ் அப்படி இருக்கு. நீ போ கார்த்திக், நான் வரேன். சகல, உண்மையா தான் சொல்றியா? வேற எதுவும் இல்லைல்ல? சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க? நிம்மிக்கு என்ன சொன்னாங்க? இல்லை, எதுவும் சொல்லலை. ஏன்னா நார்மலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு சொன்னாங்க, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல கார்த்திக். சரியா சகலா, நிம்மியை படுக்க வச்சுட்டு நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவள் தூங்கிட்டு இருக்கா, நம்ம இங்கே பேசினா அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீ வா, வெளியில் போவோம். அவளை படுக்க வச்சுட்டு வாயா. நீ போ கார்த்திக், நான் வரேன். சரி சகல, சீக்கிரம் வந்துரு. கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. 5 நிமிஷம் வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்கப்பா. என்னன்னா எங்களை வர சொல்லிட்டு நீங்க ஆளைய காணோம், எங்கண்ணா போயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லை, இங்கதான் உள்ளதா இருந்தேன். சரிங்கண்ணா. ஆமா, அண்ணி எங்க? அவளா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவ தூங்கிட்டு இருக்கான். அப்புறமா வருவான். என்ன பாரு, ஒரு மாதிரி டல்லா இருக்க, ஏதோ உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோமா, அதான் கொஞ்சம் அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. தூங்கி இருந்தா சரியா போயிடுமா? உடம்பு பாத்துக்கப்பா, பொண்டாட்டி பாக்குறேன்னு உன் உடம்புக்கு எடுத்துக்காத. பொண்டாட்டியும் முக்கியம் தான், அதே சமயம் நீயும் முக்கியம், பாத்துக்க. அப்புறம் நிம்மி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? பரவாயில்லையா? செக்கப்லாம் போயிட்டு வரீங்களா? குழந்தை நல்லா இருக்காளாமா? ஆமாம்மா, அவளுக்கு பரவாயில்லதான், செக்கப்லாம் போயிட்டு தான் இருக்கும். குழந்தை நல்லா இருக்கா? அது சரி. சரி அருண், இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பொண்ணை பார்த்து இல்லாமா? கண்டிப்பாப்பா, இங்கே இருங்க, கூப்பிட சொல்றேன். அம்மா, கௌசி வர சொல்லுங்கம்மா. சரி அருணே, இதை கூட்டிட்டு வரேன். பார்வதி, நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? அடே, இங்க இருந்து பேசுங்க, நீ உங்க சம்மந்தி தான் வந்திருக்கிறது, என்ன ஏதுன்னு பேசுங்க. நான் போய் கௌசியை கூட்டிட்டு வரேன். அத்தை சித்தி 2 பேரும் நீங்க இங்க இருங்க, நான் போய் கௌசியை கூட்டிட்டு வரேன். அதான் கரெக்ட் ரேத்து, நீ போய் கௌசியை கூட்டிட்டு வா. அப்படி கூட்டிட்டு வரும்போது கிச்சன்ல காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதையும் கையோட எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை, கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருங்கம்மா, இந்த கௌசி வந்துருவான். வரட்டும்ண்ணா, பொறுமையாவே வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. அது சரிடா கிருஷ், கார்ல வரும்போது குதிச்சிட்டு வந்த கௌசியை பார்க்கணும்னு. இப்ப என்ன அவசரம் இல்லைன்ற? ஏம்மா, எதுக்கு இப்ப மானத்தை வாங்குறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இல்லடா, நீ சொன்னது சொன்னேன். கிருஷ், கௌசி வந்துட்டாப்பாடா. நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. கிருஷ், பார்த்தது போதும், பேச வேண்டியதை பேசலாமா? ஏண்ணா நீங்களுமா? பார்த்தது ஒரு குத்தமாண்ணா? ஆட போங்கண்ணா. அப்படிலாம் இல்லடா, நீ போய் பேசுறதுனால பேசலாம். கௌசி கூட உனக்காக தான் வெயிட்டிங். போய் தனியா பேசுறதுனா பேசிட்டு வா, போ. ஐயோ இல்ல வேண்டாம், இருக்கட்டும். ஏமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, போ. நீயும் கிருஷ் கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுறேன், போய் பேசிட்டு வா, போ. இல்லண்ணா, இருக்கட்டும், பரவாயில்ல, நான் அப்புறமா கூட பேசிக்கிறேன். நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போம். அம்மா, பொண்ணு பார்த்தாச்சா? பிடிச்சிருக்காம்மா? டேய், உனக்கு பிடிச்சிருக்கல, அப்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கதா அர்த்தம். அம்மா, நீங்க என்ன கேட்டாலும் போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். என்னவோ நீங்க சொல்லுங்க, அதை நம்ம பார்த்து பண்ணிடலாம். ஆமா சம்பந்தி, எங்க வீட்டு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உங்க வீட்டுக்கு வருவா. நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க, நாங்க கண்டிப்பா உங்க மனசு கோலாம எங்க பொண்ணுக்கு எல்லாமே போட்டு அனுப்புவோம். பார்வதி, அண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க, அருண் இருக்காங்க, அருண் எல்லாமே பாத்துப்பான், நீங்க அமைதியா இருங்க. அதுக்கு இல்ல பார்வதி, அவங்க ஏதாவது அதிகமா கேட்க போறாங்க. நீ அதிகமாவே கேட்டாலும் பரவாயில்ல, எல்லாமே அருண் பாத்துப்பான், நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னீங்களே, மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? உங்க சம்பந்தி எல்லாம் ஓகேவா? மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, நம்ம கௌசிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காரு. இருந்தாலும் அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியலையே. நீங்க விடுங்க, அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க தான் இருக்கோம்ல, அமைதியா இருங்க. நீ அதை விட அருண் இருக்கான், அருண் எல்லாத்தையும் பாத்துப்பான். சித்தி, எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? எல்லாமே அருண் மாமாவும் அரவிந்தும் பாத்துப்பாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. போதுமா? என் மருமகளே சொல்லிட்டான், இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? அமைதியா இருங்க, மத்ததான் அவங்க பாத்துப்பாங்க. என்னமோமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ இப்படி சொல்லிட்டு அமைதியா இருங்க, நீ மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, என்ன பேசுறீங்க? என்ன கேட்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியாது, அம்மா அப்பாவுக்கு புரியும், நீ அமைதியா இரு. அம்மா, நீங்க கேட்கறது கேளுங்க, நாங்க கண்டிப்பா எங்க வீட்டு பொண்ணுக்கு எல்லாமே போட்டு அனுப்புவோம். ஏன் பாரு, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு, எங்க வீட்லயும் ஒரு போலீஸ்காரன் இருக்கான், தெரியும்ல. அதையும் மீறி நாங்க கேட்போமா? முதல்ல நாங்க அப்படி கேட்கற ஆளுங்களே கிடையாது. எங்களுக்கு எங்க வீட்டு மகாலட்சுமி மட்டும் ஞாபகம் போதும், கட்டின புடவையோட அவ வந்தாலே போதும், நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். எங்க வீட்டு மருமகளுக்கு நாங்க போட்டுக்க போறோம், எங்களுக்கு என்ன குறைச்சலு? எதுவும் குறை இல்லப்பா, எங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு. எங்க மருமகளை நாங்க பார்த்துப்போம். எங்க வீட்டு பொண்ணை நீங்க கட்டின புடவையோட அனுப்பி மட்டும் வையுங்க, சந்தோஷமா மன நிறைவோடு அனுப்பி வைங்க, எங்களுக்கு அது போதும். நீ நகை நட்டு சீர்வரிசை அது இதுன்னு எதுவும் செய்ய வேணாம்ப்பா. இல்லம்மா, அதுக்கு இல்ல, இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னும் போது நாங்க அவளுக்கு எல்லாமே போட வேண்டியது போட்டு அனுப்பணும்ல. சரி விடுங்க, நாங்க என்ன போடணும்னு நினைக்கிறோமோ அது போட்டு அனுப்புறோம். பாருங்க, இங்க பாரு, நாங்க ஒரு வாட்டி தான் சொல்லுவோம், சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டோம். என் மருமகளை நீ கட்டின புடவையோட அனுப்பி போதும். இல்லையா, உனக்கு ஏதாவது போடணும்னு தோணுதா? காதுல தோடும், கழுத்துக்கு ஒரு செயினும், கைக்கு வளையல், ஏன் அது கண்ணாடி வளையலா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கூட நீ அனுப்பி விடு. எங்க மருமகளுக்கு போதுன்ற அளவுக்கு நாங்க போட்டுப்போம். இல்லப்பா,
இவ்வளவு நேரம் அம்மா அப்பா பேசினாங்களே நான் அமைதியா இருந்தேன். இங்க பாருங்கண்ணா, நான் அவளை விரும்பி தானே கேட்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க வரதட்சணை கொடுக்குறேன்றதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க? நீங்க நிம்மி அண்ணி எப்படி கட்டிட்டு வந்தீங்க, அது போலதான் நான் என் கௌசியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வேற எதுவும் பேசாதீங்க. நீங்க கல்யாணத்துக்கு நாளை குறிங்க, அது போதும். சகல இப்படி ஒரு சம்பந்தியும் மாப்பிள்ளையும் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு நாளை குறிங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம என்ன போடுறோமோ போடுவோம். வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம், வேணாங்கிறத விட்டுட்டோம். நம்ம பொண்ணு தானே, நம்ம எப்படி இருந்தாலும் பாத்துக்க போறோம். அப்புறம் என்ன அண்ணா, அதான் கார்த்திகா நான் சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கல்யாணத்துக்கு நாளை குறிங்கண்ணா, அது போதும். கொஞ்சம் நாளை மட்டும் சீக்கிரம் குறிங்க, தள்ளி போட்டுறாதீங்க. அது சரி, மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. சகல சீக்கிரம் நாளை குறிங்க, இல்லைன்னா மாப்பிள்ள பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாரு பாத்துக்க. கண்டிப்பா சீக்கிரமாவே நாளை குறிக்கிறேன். கிருஷ் அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க என்னையா சொல்றதுக்கு இருக்கு? நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் எங்களதோ. அருண், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான்ப்பா. சரிங்கம்மா, சரிங்க அக்கா. அப்ப நாளை குறிச்சிடலாம் இல்லையா? தாராளமா நாளை குறிக்கலாம். நீங்க பாக்குறீங்களா இல்ல நாங்க பாக்கட்டுமா? சரிப்பா, அப்ப நீங்களே நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகள் பார்ப்போம். பத்திரிக்கை அது இதுன்னு அடிக்கணும்ல, நீங்க சீக்கிரம் நாளை பார்த்து சொல்லுங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுவோம். சரிப்பா அருண், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மருமகளை இப்பதான் பாத்திருக்கேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாடி மருமகளே, உனக்கு என் பையனை மட்டும் இல்ல எங்களையும் பிடிச்சிருக்கா, அதையும் சொல்லிடுமா? ரொம்ப பிடிச்சிருக்காத்த, ரொம்ப நன்றி அத்தை. இங்க உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். என்ன பிடிச்சதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? நீ என் பையனா வேற, நீனா வேற இல்ல. நீ எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு மாதிரி. இங்க பாருமா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் தான். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போற நீ எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அதனால உனக்கு பிடிக்காமலாம் இருக்குமா? சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துருமா? நீ கேட்டீங்களா? உங்க சம்பந்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? உங்க மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு பாத்துட்டீங்களா? ஏன் நீ எவ்வளவு பயந்தீங்க பாருங்க. நீ அந்த வீட்டுக்கு ஒரே பையன், உங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகல, பொண்ணா போறா. பாத்தீங்களா? ஆமா பார்வதி, நான் கூட ரொம்ப கிறுக்கு பிடிச்சி போய் தெரிஞ்சேன். இப்பதான் என் கிறுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நான் எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நானே அடிக்க இருந்தேன். இன்னைக்கு நீங்களாம் இருக்க போய் என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையுது. நான் நன்றி சொல்லணும்னா அது முதல்ல அருணுக்கும் அப்புறம் உங்களுக்கும் தான். என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்ன நீங்க மன்னிப்பு கேட்கறது நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க மருமகன் எப்படி, உங்க சம்பந்தி மாறுங்க எப்படின்னு பாக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்க அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. என்ன சித்தி, ஒவ்வொரு எமோஷனா வேண்டாம் வேண்டாம், ஒவ்வொரு எமோஷன்லாம் வேணாம். நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க குடும்பம், எப்பவும் சந்தோஷமா இருப்போம். நீங்க பாருங்க, கௌசிய நல்லபடியா வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி போக போறா. அதனால அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து ஒண்ணு செய்யணும் சித்தி. அதை மனசுல வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க, புரியுதுங்களா? அது என்னமோ சரிதான். சரிம்மா. சரிங்கண்ணா, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க டேட்டு குறிச்சிட்டு சொல்றோம்ண்ணா. கிளம்பட்டுமா? என்னடா கிளம்புன்னு சொல்றேன், இரு சாப்பிட்டு போவீங்க. அம்மா இருங்கம்மா, சாப்பிட்டு போவீங்க. அட என்ன பாருன்னு, கல்யாண வேலை எக்கச்சக்கமா இருக்கு. நாங்க இப்ப போய் செய்ய ஆரம்பிச்சாதான். இங்க பாரு, சாப்பிடுறது என்ன, எங்களுக்கு விருந்தே வைங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விருந்து வைங்க, நாங்க நிதானமா உட்காந்து சாப்பிடுறோம். ஒரு நாள் இல்ல 4 நாள் கூட இருக்கும். ஆனா இப்ப எங்களை விடுப்பா, போய் கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாங்க எங்க மருமக எப்ப எங்க வீட்டுக்கு வருவான்னு இருக்கு. நீ என்னடா சாப்பிட்டு போன்னு சொல்ற. நாங்க கிளம்புறோம்ப்பா. கிரிஷ் கிளம்பலாம். அம்மா பாருன்னு கிளம்புறோம், எங்களுக்கு எக்கச்சக்க வேலைங்க இருக்கு. கிளம்புறோம். டே கிரிஷ் கிளம்பலாம்டா. டே கிரிஷ், போதும், என் மருமகளை பார்த்தது போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசை தீர வச்சு பாத்துக்க. இப்ப கிளம்புவோம். பார்வதி, அருணை கவனிச்சியா? அருண் ஒரு மாதிரி இருக்காப்ல இருக்கு. என்னன்னு கேட்டியா? ஆமா, நீ சொல்றதுக்கு முன்னாடி நானும் கவனிச்சேன். அருண் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கான். என்னன்னு தெரியல. அவன் நிம்மி நினைச்சு ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவன் இப்படிதான் இருப்பான். அவன் நிம்மி மேல எக்கச்சக்கமான பாசத்தை வச்சிருக்கான் இல்லையா? அவனால அவளுக்கு எதனா சின்னதான கூட தாங்க முடிய மாட்டேங்குது. அதான் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்காது, இருக்கவும் கூடாதா? நீ என் பிள்ளையும் சரி, என் மருமகளும் சரி நல்லபடியா இருக்கணும். எந்த குறையும் இல்லாம, நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழணும். வாழ்வாங்க. அவங்க நல்ல மனசுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. என்ன பார்வதி, அருண், நிம்மி, ரித்து, அரவிந்தன்னு 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த குறையும் வராது. இவங்கள மாதிரி மனசு வேற யாருக்கும் இல்லை. இவங்களுக்குலாம் எந்த குறையும் வராது. ரொம்ப சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட நீண்ட ஆயுசுக்கும் நல்லபடியா இருப்பாங்க. நீ கவலையே படாத. ஏதோ அருண் மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறமா என்ன ஏதுன்னு கேளு, சரியா? கண்டிப்பா நீ கேட்கணும். ஐயோ சித்தி, அத்தை, மாமா பத்தி உங்களுக்கு தெரியாதா? மாமா நிம்மி மேல அவ்வளவு அளவுக்கு பாசத்தை வச்சிருக்காங்க. நிம்மி இப்ப ரொம்ப டயர்டாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அதை பாக்குற மாமாக்கு கஷ்டமா இருக்கு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களாம் ஏன் ஏதோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. நமக்கு இப்ப கல்யாண வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அதை பாப்போமா? ஆமா, நீ வீட்டை சொல்றதும் சரிதான். நீ கல்யாண வேலைகளை பாக்கணும். அதுவே நமக்கு கரெக்டா இருக்கும். நம்ம அதை பாக்குறதுக்குள்ளார கடகடன்னு சீமந்தம் வந்துடும். அதை பார்க்கணும். அதை முடிச்சதும் கையில பேரோ பேத்தியே வந்துருவாங்க. அதை கொஞ்சத்துக்கே நமக்கு நேரம் கரெக்டா இருக்கும். இனி நமக்கு கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயான நேரம் கிடையாது. பாத்துக்கோங்க. என்ன ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? என்னையா சகல, எதனா உடம்புக்கு முடியலையா இல்ல மனசு சரியில்லையா?
என்னன்னு சொல்லு சகல. அதெல்லாம் எதுவும் இல்லை கார்த்திக். உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சகல, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, மனசுக்குள்ள ஒன்னத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாத. எதுக்கு இப்ப நீ மறைச்சிட்டு இருக்க? சொல்லு, நிம்மிக்கு என்ன? கார்த்திக், உனக்கு சகல, எனக்கு உன்னை பத்தி தெரியாது. அம்மாக்கோ அப்பாக்கோ அரவிந்துக்கோ ரித்துக்கோ எதுனாலும் நீ துணிஞ்சு நின்று அவங்களுக்கு என்னன்னு பார்ப்பேன். ஆனா அதுவே நிம்மிக்கு சின்னதா எதுனா ஒண்ணுன்னா உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ இவ்வளவு உடஞ்சு போயிருக்கனா நிம்மிக்கு என்னமோ ஒண்ணு. அதனால்தான் நீ இப்படி மனசு உடைஞ்சு போய் கொஞ்சம் கூட யார்கிட்டயுமே ஈடுபாடு இல்லாம பேசிட்டு இருக்க. என்னையா சகல, டாக்டர் என்ன சொன்னாங்க? நிம்மிக்கு என்ன பிரச்சனை சொல்லியா சகல? என்ன சொல்றதுன்னு தெரியலடா கார்த்திக். மனசு ரொம்ப வலிக்குது. அவ குழந்தைடா. ஆனா அவளால ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவளும் இல்ல குழந்தையும் யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்றாங்கடா. சகல, என்னையா சொல்ற? நீ சொல்றதை கேட்கும் போது என்னால தாங்க முடியல. என்னையா சகல, உன்னால ஏத்துக்க முடியலையே. நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாரு. இது நாள் வரைக்கும் நான் அழுதது கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அழுதுட்டு இருக்கேன்டா. மனசுக்குள்ளேயே குமரி குமரி அழுதுட்டு இருக்கேன்டா. என்னால வெளிப்படையா ஆளக்கூட முடியல. அவ என்ன பார்த்து வருத்தப்பட்டுருவான்னு நினைச்சு உள்ளக்குள்ளேயே குமரிட்டு இருக்கேன்டா. என்னால இன்னைக்கு ஒரு நாள் இந்த விஷயத்தை கேட்டு ஒரு நாளையும் என்னால கடக்க முடியல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியலடா கார்த்திக். அவளை நல்லதானே பார்த்துக்கிட்டேன். நான் என்னடா பாவம் பண்ணேன்? இல்ல அவதான் என்ன பாவம் பண்ணா? நாங்க அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டோம்? வருத்தப்படாதியா, எதனா சொல்யூஷன் இருக்கும். நீங்க பாரு, நீ கவலைப்படாத. நம்ம யாராவது பெரிய டாக்டர் பார்ப்போம். இல்லடா கார்த்திக், அவளே ஒரு குழந்தை. நான் குழந்தை வேணும்னு நினைச்சு ஆசைப்பட்டது தப்போ? அதான் நினைக்கிறேன், அதான் தப்பு போல. அவளால அந்த குழந்தைய தாங்கக்கூடிய சக்தியே இல்லையாண்டா. அவ கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்காமா. குழந்தை வளர வளர அவளால அதை தாங்க முடியாதாமா. டாக்டர் சொல்றாங்க, எந்த நேரத்துலையும் வலி வரலாம். அப்படி வலி வந்துருச்சுன்னா உடனே கூட்டிட்டு வாங்க. உடனே கூட்டிட்டு போனா மட்டும் 2 பேரும் என்கிட்ட கொடுத்துருவாங்களாடா. அப்போ யாராவது ஒருத்தவங்க தான் கொடுப்பேன்னு சொல்றாங்கடா. நீ கார்த்திக், எனக்கு என் நிம்மி வேணும்டா. எனக்கு என் நிம்மி வேணும். எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவ மட்டும் வேணும். அவ என் உயிரடா. உனக்கு தெரியும்ல, நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அவ இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாதுடா. அவ இல்லாத இடத்துல நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன்டா. அவ எனக்கு வேணும். சகல, வருத்தப்படாதியா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ இதை எப்படி தாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அவளுக்கு எப்படி நம்ம ஏதாவது ஆக விட்டுருவோம்? அப்புறம் நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? இங்க பாரு, நீ சொல்றது கரெக்டு தான். நிம்மிக்கு எதுவும் ஆகாது. நிம்மிய குழந்தைதான், அவளுக்கு எதுவும் ஆகாது. பார்த்துக்கலாம். நான் யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு பார்த்து பேசுறேன். நீ கவலைப்படாத சகல, அவளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நம்ம ஆகவும் விட்டுற மாட்டோம். ஆகக்கூடாதுடா. என் நிம்மி எனக்கு வேணும். அவளுக்கு எதனாலும் ஒன்றும் ஆகிற மாதிரி இருந்தது, நான் இருக்க மாட்டேன்டா. அவளுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். என் நிம்மி எனக்கு எப்பவும் போல வேணும்டா. அவ இல்லைனா நான் இல்லடா. எனக்கு என்னால முடியல. வீட்டுல யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன்டா. இப்போ உங்ககிட்ட சொன்ன உடனே எனக்கு ஆறுதலா இருக்கு. ஆனாலும் மனசு வலியாதான்டா இருக்கு. பாரு சகல, நீ என்ன பேசுற? நீனு அதெல்லாம் எதுவும் ஆகாது. அவளுக்கும் எதுவும் ஆகாது. நீயும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ அமைதியா இரு. நிம்மியும் சரி குழந்தையும் சரி நல்லபடியா உன்கிட்ட கொடுப்பாங்க. நீ கவலைப்படாத. இங்க பாரியா சகல, நீ இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீயும் நிம்மியும் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் உயிரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த உயிரை எப்படியா பிரிப்பாங்க? அப்படிலாம் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சாக்கா அவர் கடவுளே கிடையாது. இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா இரு. நீ தைரியமா இருயா. எனக்கு இப்போதைக்கு இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கண்டிப்பா நல்ல டாக்டரை பார்த்து விசாரிக்கிறேன். நானும் என் சைடு டாக்டர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த டாக்டரும் அவங்க சைடு யாரும் ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டயும் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல நிம்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அவங்க பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கடா. அப்புறம் என்ன சகல, நிம்மதியா இரு, தைரியமா இரு. நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நம்ம எதுவும் ஆக விட மாட்டோம். நீ கவலைப்படாத சகல, நீ நிம்மதியா இரு. நிம்மதியா அவன் குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாடா. இப்ப கொஞ்ச நாளா டயர்டா இருக்கு, என்னால உட்கார முடியல மேம், நிற்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா வலியா இருக்குன்னு
அவன் அந்த வேதனையில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுடா. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து அவன் அனுபவிக்கிற ஒரு வழியும் நான் அனுபவிக்கிற மாதிரி இருக்குடா. நீங்க பாரியா சகல, நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. நான் இருக்கேன். நீ என்ன நீனு வருத்தப்படாத. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். சரியா? சரிடா கார்த்திக், நீ வீட்டுக்கு போ, டைம் ஆகுது. அப்புறம் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாது. அனன்யா கூட தெரிய வேண்டாம். சரியா? வீட்டுல அம்மா அப்பா யாருக்கும் தெரிய வேண்டாம். அரவிந்துக்கும். சரியா? அண்ணா கார்த்திக். ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸ் வெட்டிங் விஷஸ் சொல்லிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சரவணன் ப்ரோ, சசிகலா சிஸ்டர். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சசிகலா சிஸ்டர், சரவணன் ப்ரோ. சசிகலா சிஸ்டர், சரவணன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ராமலட்சுமி சிஸ்டர், விக்னேஷ் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ராமலட்சுமி சிஸ்டர், விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, ராமலட்சுமி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய தம்பிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் வினோத்குமார் ப்ரோ, பானுப்பிரியா சிஸ்டர். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி வினோத்குமார் ப்ரோ, பானுப்பிரியா சிஸ்டர். வினோத்குமார் ப்ரோ, பானுப்பிரியா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர். அப்புறம் நம்ம செகண்ட் சேனல் எம்எம்கே வீடியோ போயிட்டு இருக்கு இல்லையா, அது 2 டேஸா போடல. இன்னும் 2 நாளைக்கும் வராது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா சேனல்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதில் வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அது கிளியர் ஆயிடும் தான் நினைக்கிறேன். கிளியர் ஆயிடணும். கிளியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வீடியோஸ் வந்துடும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் அகைன் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டே இருக்குன்னு தெரியல. பாக்குறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் முளைச்சிருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆனதும் நான் அதில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்கு கிளியர் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கிளியர் ஆயிடணும். எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க துளி துளி சீரீஸை ஒரு நாளாவது 2 வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே சிஸ்டர், நான் கண்டிப்பாக போடுறேன். பட் ஒன் கண்டிஷன் என்னன்னா, அன்னைக்கு கேஎம் சீரீஸ் வராது. ஓகேவா? நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு மட்டும் துளி துளி சீரீஸ் 2 வீடியோவா போடுறேன். ஆமா சிஸ்டர், நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் துளி துளி சீரீஸ் 2 வீடியோவா போடுறேன். கேஎம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆமா சிஸ்டர், ஏன்னா எனக்கு சுத்தமா டைம் இல்லை. வீட்டையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், வீடியோவும் பண்ணணும். இதுல எனக்கு தூக்கங்கிறதே கொஞ்சம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நான் கேஎம் சீரீஸும் போட்டு துளி துளியாயும் 2 வீடியோ போட்டு அது எனக்கு கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துரும். அதுக்காக தான் பார்க்குறேன். ஓகேவா சிஸ்டர்? கோச்சிக்காதீங்க, சொல்லுங்க எப்படின்னு. ஓகே டியர். நம்ம எம்எம்கே சீரிஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். வெயிட் பண்ணுங்க. அதுக்காக யாரும் போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 டேஸ்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டியர்ஸ். பை டியர்.